திருகோணமலை விருகல் பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று பிரதேச செயலாளர் ஒருங்கிணைப்பில் இடம்பெற்றது. வெளிவிகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர், திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான அருண் ஹேமச்சந்திரா தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் அபிவிருத்தி திட்டங்கள், மக்களின் பிரச்சினைகள், தொல்பொருள் திணைக்கள காணி அபகரிப்பு உள்ளிட்ட பல பிரச்சினைகள் இங்கு கலந்துரையாடப்பட்டன. திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான சண்முகம் குகதாசன், இம்ரான் மஹ்ரூப் ஆகியோரும் அரசு அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கையின் மிக நீளமான வாவியாகவும் அதிகளவு மீன்பிடியாளர்களை கொண்ட வாவியாகவும் காணப்படும் மட்டக்களப்பு வாவியில் சட்டவிரோத மீன்பிடியினால் மீன் இனங்கள் அழிவதை தடுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீன்பிடி சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன. மீனவ சங்க பிரதிநிதிகள், கடற்தொழில் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகள், மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இ ஸ்ரீநாத் ஆகியோருக்கு இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இவ்விடயம் சுட்டிக்காட்டப்பட்டது. மட்டக்களப்பு கழுதாவளை கடற்கரையில் மர்ம பொருள் ஒன்று கரையொதுங்கியுள்ளது. இன்று காலை கடலுக்கு சென்ற மீனவர்கள் அதனை கண்ட நிலையில் அதனை பாதுகாப்பாக எடுத்து வந்துள்ளனர். இரும்பு உலோகத்தில் செய்யப்பட்டு அதன் மேல் ஃபைபரினால் வார்க்கப்பட்டு இளம் நீல நிறத்தில் கூம்பக வடிவில் இப்பொருள் காணப்படுகிறது. இது பெரிய கப்பலின் பாகமாக இருக்கலாம் என சந்தேகிக்கும் மீனவர்கள் அது குறித்து கடற்படையினருக்கு அறிவித்துள்ளனர். நெடுங்கேணி பகுதியில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக நெச்சைகை பாதிப்படைந்துள்ளது. நெடுங்கேணி குளம், ஒலுமடு குளம், இழுப்பை குளம், மருதோடை குளம், அரியமடு குளம் ஆகியவற்றின் கீழ் செய்கை பண்ணப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த விளைச்சல் நிலங்களை இவ்வாறு நீரில் மூழ்கி அழிவடையும் நிலையில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். கிளிநொச்சி டான் பொஸ்கோ விடுதியில் இளைஞர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கிளிநொச்சி போலீசார் தெரிவித்துள்ளனர். தலவாக்கலை பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய இளைஞனை இவ்வாறு தூக்கில் தொங்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்.